எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து மகா சிவராத்திரி சீரிஸ் ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து 3 வீடியோ வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து 4வது வீடியோல அதோடைய முடிவு நான் யார், நமக்குள் ஒரு பயணத்துல ஆத்மாவையும் தாண்டி அந்த ஆத்மாவுடைய முடிவு எங்க இருக்கணும் அப்படின்னா, அது வந்து பரமாத்மா அப்படின்றது அதோடைய முடிவு இறைவன். பரமாத்மா என்றால் இறைவன். மாணிக்கவாசகருக்கு அந்த பரமாத்மா வந்து சிவபெருமான் ரூபத்துல காட்சி அளிச்சிருக்காங்க. அவருடைய எண்டா வந்து சிவபெருமான சொல்லி அந்த பாட்டுல வந்து வீடு பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தோன்னே அவர் அப்படி நினைத்து வந்து முடிவு பெறுறாரு அவருடைய வாழ்க்கையில. இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு நம்மளும் ஒரு ஆத்மா, மாணிக்க வாசகர் மாதிரி நம்மளும் ஒரு ஆத்மா, மனித ஆத்மாவா பிறந்திருக்கிறோம். அப்ப நம்மளுடைய எண்டு அப்படின்றது எல்லாருக்குமே மரணம் தான் எண்டு தான். மரணம் தான் எண்டு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பிறக்கிறோமா இல்ல இறைவனை அடைஞ்சிரோமா அடுத்து பிறவி எடுக்கிறாம அப்படின்றதுலதான் நம்மளுடைய தகுதியை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு ஸ்டெப் முன்னேறிட்டோமா இல்ல திருப்பி ஒரு ஸ்டெப் டவுன் ஆகி திருப்பி பிறக்கிறோமா அப்படின்றது நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் நமக்கு புரியும். அப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்துல உள்ள பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களுடைய எண்டாகிய இறைவனை தேடி வந்து ஒரு டெஸ்டினியை முடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பிறந்திருக்கோம். அதுதான் வந்து பிறவியின் நோக்கம், ஆத்மாவின் நோக்கம், பரமாத்மாவை அடைதல் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து நான் வந்து முடிச்சிருப்பேன். சரிங்களா? இப்ப இந்த ஆத்மா ஏன் பிறக்குது? அது பிறக்காம இருந்தா அது போய் இறைவனை அடையவே தேவையில்லை, ஆல்ரெடி இறைவனாவே இருந்துகிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? நான் ஏன் பிறந்தேன்? இப்ப நான் யார், எனக்குள்ளெல்லாம் நான் தேடி போய் பார்த்துட்டே ஆத்மா இருக்குது, ஆத்மாவுடைய எண்டு இறைவனு, இதெல்லாம் நான் வந்து பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் மற்றவங்க சொல்றது கேட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நான் எதுக்கு ஆத்மாவா எடுத்து பிறக்கணும்? தேவையே இல்லைல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு விடையா இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? என்ன அப்படின்னா, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இப்ப நம்ம போக போறோம். எங்க போக போறோம்? பரமாத்மா கிட்ட போய் நம்ம போய் கேட்க போறோம். சரிங்களா? அப்ப பரமாத்மாவினுடைய பதில் என்னவா இருக்கும்? நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லிட்டு தாரணி நான் கேள்வி கேட்டு பரமாத்மாட்ட கேள்வி கேட்டு போகும்போது எனக்கு இறைவன் என்னென்ன பதில் சொன்னாங்களோ அதை வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பேர் என்ன அப்படின்னா, அன்பே சிவம் பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு. ஓகேங்களா? அப்ப நான் யாருன்னு சொல்லி நான் ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மா ஏன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டுட்டு போறேன் அப்படின்னா, அப்ப நான் அங்கிருந்து வரணும். பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, பிரபஞ்சம் படைத்த வரலாறுன்னு இதை வந்து நம்ம சொல்லணும். தோன்றியதுன்னா அதுவா தோன்றிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறார்களே, நாத்திகம் பேசிட்டு சுத்துறாங்க. அன்பே சிவம் பிரபஞ்சம் படைத்த வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபஞ்சத்தை எப்படி வந்து இறைவன் உருவாக்குனாங்க அப்படின்றது தெரிஞ்சு, எப்படி ஆத்மா உருவாக்குனாங்க, எப்படி நம்ம இங்க பிறந்து எந்த காரணத்துக்காக இந்த ஒரு உலகத்துல நம்ம பிறந்து வந்திருக்கோம், இந்த உலகத்துல ஏன் இத்தனை வகைப்பட்ட உயிர்கள் இருக்குது, அதெல்லாம் ஏன் நமக்கு கஷ்டம் கொடுக்குது, இந்த மாதிரி எல்லாம் ஏன் நமக்கு கஷ்டன்றது வருது அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சரி, போலாமா? அது ஏன் அன்பே சிவம் பிரபஞ்சம் படைத்த வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, அங்க இருந்தே போவோம். அன்புன்ற ஒரு மூலப்பொருள்னு நீங்க வச்சுக்கலாம், மூல உணர்ச்சின்னு வச்சுக்கலாம். இருக்குதுல இறைவன்கிட்ட இருந்து தோன்றுனது, ஆதியில தோன்றுன உணர்ச்சி, அனாதியா இருக்கப்பையும் அந்த உணர்ச்சி அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா எதுனா அது அன்பு தான். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஸ்டார்டிங் அந்த வேர்டுக்கு விளக்கம் கொடுத்துதான் உள்ள போக முடியும். அதுதான் அன்பை கொண்டுதான் இறைவன் வந்து பிரபஞ்சத்தை படைத்தார்கள்.
அதனாலதே அன்பே சிவம் அப்படின்றத பல இறை தூதர்கள், இறைவனை அடைந்தவர்கள் இந்த உலகத்துல உணர்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அதத்தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீ நீ வந்து அறிவா இல்லைன்னா கூட பரவால்ல. அன்பா இருந்துட்டு போ, உனக்கு இறைவனே கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்பே சிவம் எப்படி உருவாச்சு? அன்புல தான் அந்த சிவம் உருவாச்சுன்னு சொல்லி சொல்றோம்ல. அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எனக்கு இறைவன் குடுத்தது இந்த விஷயங்கள. இத மக்களுக்கு மனிதர்களுக்கு இந்த உலக மனிதர்களுக்கு, ஆத்மாவாகிய மனிதர்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஏத்துக்கோங்க. விருப்பம் இல்லாட்டி உங்களுடைய கான்செப்ட் படி நீங்க வாழலாம். சரிங்களா? சரி. இப்ப பிரபஞ்சம் எல்லாமே ஒரு படைப்பின பொருட்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா அப்படின்னா இறைவன் இருந்திருப்பாங்க. இறைவனை வந்து இப்ப ஆண் தான் இறைவன், பெண் தான் இறைவன் இப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலா நான் இறைவனை பார்த்ததை நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்க, தேடி பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் நைட்டு படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இறைவன் வந்து ஒரு ரூபமா இருக்கிறாங்க, எப்பயுமே இருக்கிறாங்க. பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, தோன்றினதுக்கு அப்புறமும் இருக்கிறாங்க, தோன்றி அழிஞ்சதுக்கு அப்புறமும் இறைவன் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? ரூபமா இருக்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப ஆணா இருக்காங்களா, பெண்ணா இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். எப்படி இருக்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்துதான் இருக்கிறாங்க. ரெண்டு தன்மையுமே இறைவனுக்குள்ள இருக்கும். சரிங்களா? இந்த இறைவன் அப்படின்ற வார்த்தையை வச்சுட்டனாலதான் அது வந்து ஆணாதான் இருக்கும். ஆண் இறைவன் தான் பெண்ணை படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கன்சிடரேஷன்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுடைய கான்செப்டா போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த ஆதி அனாதின்னு சொல்லி சொல்றோம்ல, அவங்க வந்து ஆண் தன்மையும் பெண் தன்மையும் தனக்குள் கலந்து ஒன்றா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஔவையார் பாட்டிலே வந்து பாடியிருப்பாங்க, ஒன்றானவன் அதிலிருந்து இரண்டானவன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களும் வந்து அதுல ஆண் தன்மைன்ற மாதிரி தான் சொல்ல வர்றாங்க. அது அப்படியே சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆணும் இருக்கு, பெண்ணும் இருக்கு. இதுல எது பெருசு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ரெண்டுமே சேர்ந்து படைச்சாதான் பிரபஞ்சத்தை படைக்க முடியும். அப்ப எது பெருசு எது சின்னது நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு வந்து நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி பிரபஞ்சத்தை படைக்க முடியும்? அப்ப ரெண்டுமே சமம், ரெண்டுமே முக்கியம். ஆனா ரெண்டு கூடிய தன்மை வந்து வேறு வேறு. அந்த ரெண்டு தன்மை இருந்தா தான், அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் ஒன்று சேர்ந்தாதான் இத்தனண்டி பிரம்மாண்ட பிரபஞ்சம் கிடைக்கும். நம்மள மாதிரி உயிர்கள்லாம் வாழ முடியும். சரிங்களா? ரெண்டும் ஒன்றுபட்டு இருக்கும்போது எதுவுமே இருக்காது. அவங்க ஆதியா அப்படியே இருப்பாங்க. ஒருத்தருக்குள்ளே ரெண்டு பேரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். ஆதி அந்த அர்த்த நாரீஸ்வரர் காட்சி வந்து அதுக்கு தான் இந்த உலகத்துல வந்து இறைவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு புரியுற மாதிரி. அதுல வந்து ஆண் தன்மை இருக்கும், பெண் தன்மையும் இருக்கும். அப்ப சிவன் சக்தி ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு உடலா தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு ரூபம் சொல்லணும். நம்ம தான் உடல். இறைவனுக்கு போய் உடல்னு சொல்லக்கூடாது, ரூபம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க உடலையும் கடந்தவங்க, எல்லாத்தையும் கடந்தவங்க. சரிங்களா? அப்ப இரண்டு தன்மையும் இணைந்து ஒரு ரூபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இறைவன். ஆதி அனாதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து போர் அடிக்குது, நான் எதையாவது ஒண்ணு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒன்று இரண்டாக பிரிகிறது. அதனுடைய வெவ்வேறு இரண்டு தன்மைகள் நான் சொன்னேன்ல, அந்த இரண்டு தன்மையும் அப்படியே இரண்டா பிரியுது, ஒன்னா இருக்கிறது. சரிங்களா? பிரிந்து இரண்டு ரூபங்களாக வெளிப்படுகிறது. அதுதான் சிவன் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆண் தான் பெருசுன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக அப்ப சக்தி சிவன் வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? சிவன் சக்தின்னு வச்சுக்கலாம், சக்தி சிவன் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா அவங்க கிட்ட வந்து வேற்றுமையே இருக்காது. அவங்கள ஒன்னாத்தான் பாக்குறாங்க. நம்ம தான் அவங்கள வந்து இவங்க பெருசு இவங்க சின்னதுன்னு பிரிச்சு பாக்குறோம். நம்ம தப்பு. அதை உணராதது நம்மளுடைய பெரும் தவறு. சரிங்களா?
பெரும் தவறிழைத்தேன் இறைவா அப்படின்னு சொல்லணும். அவங்க 2 பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி உணராம இருக்கிறது. அவங்களுக்குள்ள வேற்றுமைய உருவாக்கி நம்ம பார்க்கிறது, இதெல்லாம் பெரும் தவறு. பாவம். சரிங்களா? அப்ப அந்த 2 பேரும் பிரிந்து வர்றாங்க. சிவம், சக்தி அப்படின்னு சொல்லி வர்றாங்க. சிவன், அம்மன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரையும் பிரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள ஒண்ணு ஏற்படுது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டு நேருக்கு நேர் பார்க்குறாங்கல்ல. அப்ப அந்த 1 2ஆ பிரிஞ்சுச்சுல. அப்ப அந்த 1 அப்படியே தான் இருக்குமா? 2ஆ பிரிஞ்சதா அந்த 1 நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? கிடையாது. அந்த 1ஏ 2ஆ பிரிஞ்சிருச்சு. இப்ப பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? பிரபஞ்சமே இல்ல. இப்ப அந்த ஆதி அனாதியில என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 2ஆ இருக்குது. இறைவன் 2ஆக இருக்கிறார்கள். சரிங்களா? இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 1 2ஆ பிரிஞ்சிருச்சு. இனி திருப்பி 1 ஆகாது. ஓகேங்களா? பிரிஞ்சுட்டு அப்ப அவங்க 2 பேத்தையும் பார்க்குறாங்க. ஒன்றைக்கொன்று இப்படி பார்க்குறாங்க. பிரிஞ்சுட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனேயுமே அவங்களுக்குள்ள ஒண்ணு ஏற்படுது. முதல் விஷயம் இறைவன்ட்ட இருந்து முதல்ல தோன்றுனது என்னது அப்படின்னா, அவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்து முதல்ல என்ன தோன்றுச்சுன்னா ஃபீலிங்ஸ். அவங்க 2 பேர் பார்த்தோன்னே என்ன ஏற்படுது? ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கிறோமா? இப்ப நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வந்துட்டோமா? அப்ப நம்ம ஏன் பிரிஞ்சு வந்தோம்? அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குறாங்க 2 பேத்துக்குள்ளேயும். அப்ப கேள்வி கேட்கும்போது ஒரு ஆனந்தம் ஏற்படுது. ஒரு அன்பு வெளிப்படுது. சண்டை, கோபம்லாம் ஏற்படல. சரிங்களா? அன்பு தான் வெளிப்படுது. அவங்க 2 பேரையும் ஒருவரைக்கொருவர் பார்த்த உடனே என்ன ஏற்படுது அப்படின்னா, அன்பு ஏற்படுகிறது. அதுதான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் பார்த்தோன்னே அந்த அன்புன்றது என்னது? உணர்ச்சி. அப்ப முதல்ல தோன்றியது என்னது? ஆதி அனாதியில் இருந்து முதலில் எது தோன்றியது? அன்பு என்னும் உணர்ச்சி. இப்ப அந்த உணர்ச்சிய வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது அடுத்த விஷயம். அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போறாங்க. இப்ப இறைவன் இறைவியும் சேர்ந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்றாங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தாண்டவங்கள் ஆடுறாங்க. இறைவனும் இறைவியும் சேர்ந்து அந்த அன்புன்ற உணர்ச்சியை கொண்டு இறை ஆனந்த தாண்டவம். கோபத்தில் ஆடுறது இல்ல. ஆனந்த தாண்டவம், இன்பம் அடைகிறாங்க. இறைவனும் இறைவியும் அந்த அன்புன்ற உணர்ச்சியை கொண்டு 2 பேரும் இன்பம் அடைகிறாங்க. இன்பம் அடைஞ்சு அவங்களுக்குள்ள இருந்து தாண்டவ முத்திரைகள் அப்பதான் அதெல்லாம் வெளிப்படுது. அந்த ஒவ்வொரு தாண்டவ முத்திரையிலிருந்து என்ன வெளிப்படுதுன்னா, பலவிதமான உணர்ச்சிகள் தான் வெளிப்படுது. சரிங்களா? இப்ப அந்த அன்புல இருந்து ஃபர்ஸ்ட் கோபம், காமம், போட்டி, பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு பல உணர்ச்சிகள் நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம்ல. நவரசங்கள் நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம். அந்த நவரசங்கள்லாம் கருணை, அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுது. அப்ப ஆதி அனாதியில இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வெளிப்பட்டுச்சு? அன்பு, அன்பு, அன்பு. அதனாலதான் அன்பே சிவம்னு சொல்லி வச்சிருக்காங்க. மறந்துடவே கூடாது. அறிவு வெளிப்படல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பு தான் வெளிப்படுது. அப்புறம் தான் அறிவு வரும். சொல்றேன் அடுத்து. இப்ப அந்த உணர்ச்சிகள்லாம் வெளிப்பட்டுருச்சு. அன்புல இருந்து வெளிப்பட்டுருச்சு. தாண்டவம் ஆடி ஒவ்வொரு தாண்டவ முத்திரைகள் இறைவன் இறைவி போடும்போது, இன்பம் கொண்டு நடனம் ஆடும்போது ஒவ்வொரு உணர்ச்சிகள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறது. இப்ப அந்த உணர்ச்சிகள்லாம் லைனா நிக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? வெளிப்பட்டு போயிட்டு இருக்குது. அங்கனக்குள்ளே போயிட்டு இருக்கு. எங்கோலாம் போகல. இப்ப அந்த உணர்ச்சிகளை பிரிச்சு பார்க்க தெரியல. என்னமோ ஒன்று வெளிப்படுது. அன்பு ஒண்ணுதான் தெரியுது அவங்களுக்கு. மற்றதெல்லாம் என்னென்னமோ வெளிப்படுது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க தெரியல. கேள்விகள் வெளிப்படுது. அப்பதான் கேள்வின்றது அவங்களுக்குள்ள ஏற்படுது. பிரிச்சு பார்க்க தெரியாதப்ப அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டதுதான் அறிவு. அப்ப அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டு அந்த அன்புல இருந்து வெளிப்பட்ட பல உணர்ச்சிகள் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சேரும்போது ஒன்று வெளிப்படுகிறது. இது எல்லாத்தையும் பகுத்தறியும் தன்மை. இது எந்த உணர்ச்சி எது? இதுக்கு பேரு காமம், இதுக்கு பேரு கோபம், இதுக்கு பேரு கருணை, இதுக்கு பேரு பேராசை. இப்படியெல்லாம் பிரிச்சு பகுத்தறியக்கூடிய தன்மை அவங்களுடைய கேள்விகள் மூலம் வெளிப்பட்டதுதான் எது? அறிவு. அறிவாக வெளிப்பட்டு விட்டது. அந்த அறிவா எது வெளிப்படுது அப்படின்னா
அங்கதான் இத்தனை உணர்ச்சிகளையும் கொண்டு நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சொன்னதே சொன்னாலும் ஆனால் அடுத்தடுத்து போகும்போது வேற வேற மாதிரி நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இத்தனை உணர்ச்சிகளையும் கொண்டு அந்த அறிவு வெளிப்படுது. எதுவா வெளிப்பட்டுச்சு அப்படின்னா மூலப்பொருள் ஆதிப்பொருள் அதுவா வெளிப்படுது. அந்த மூலப்பொருள் தான் என்னது? பரம்பொருள். இப்பதான் எங்க வந்திருக்கோம்? பரம்பொருள் சொல்றோம்ல, அதுதான். சரிங்களா? அப்ப அது எதை கொண்டு வெளிப்பட்டுச்சு? இந்த பரம்பொருள் அன்பு, அதுக்கப்புறம் இருக்கிற பல உணர்ச்சிகள் எல்லாம் சேரும் போது ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்விதான் அறிவு. அது எல்லாத்தையும் பகுத்தறியக்கூடிய தன்மையை அது வந்து வெளிப்படுது. இது இது இந்தது அப்படின்னு சொல்லி வெளிப்படுது. அந்த வெளிப்படக்கூடிய அறிவு தான் எதுவா வெளிப்படுதுன்னா பரம்பொருளாக வெளிப்படுகிறது. அந்த பரம்பொருள் என்ன அப்படின்னா சிவலிங்கம். சரிங்களா? அதனாலதான் சிவலிங்கத்தை நீங்க கும்பிட்டாலே போதும், இறைவனை கும்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு இறைவனே கொண்டு வந்து இந்த உலகத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. சரிங்களா? இறைவன் இறைவிட்டிருந்து வந்த நேரடி பொருள் எது அப்படின்னா பரம்பொருள். அந்த நேரடி பொருளோட பரம்பொருளோட பேர் என்னன்னா அதுதான் சிவலிங்கம். சிவலிங்கத்தினுடைய வடிவத்துல தான் அந்த பரம்பொருள் அறிவாக வெளிப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? எதுல இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா இறைவன் இறைவி தாண்டவ நடனம் புரியும் போது, அன்பின் உணர்ச்சி கொண்டு தாண்டவ நடனம் புரியும் போது அந்த பல உணர்ச்சிகள் ஒன்று சேர்ந்து அந்த சிவலிங்கம் என்னும் பரம்பொருள் வெளிப்பட்டது. சரிங்களா? இப்ப இந்த சிவலிங்கம் என்னும் பரம்பொருள் இயக்கம் பெறுகிறது. சரிங்களா? இயக்கம் பெற்றுச்சு அப்படின்னாலே அங்க ஆற்றல் வெளிப்பட்டு விடும். சரிங்களா? இப்ப அந்த பரம்பொருள் இயக்கமா இயங்குது, சுத்திக்கிட்டே இருக்குது எனி டைம். சரிங்களா? அந்த சுத்திட்டே இருக்கும்போது சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால அங்க என்ன ஆகும்? ஆற்றல், எனர்ஜி அப்படின்றது வெளிப்பட்டு விடும். இப்ப அந்த பரம்பொருள் சிவலிங்கம் அப்படின்றதுல இருந்து வெளிப்பட்டதுதான். சிவலிங்கத்தை நீங்க பிக் பேங் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிவலிங்கம் தான் என்னது? பிக் பேங். அப்ப இந்த பிரபஞ்சத்தோட எண்டு எதுன்னு சொல்லி நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு சிவலிங்கம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க அதோட எண்டு கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிற எண்டை பார்க்கக்கூடிய பக்குவம் நிறைய பேருக்கு கிடையாது. ஒரு சிலர் தான் பார்த்தாங்க. அதனாலதான் நிறைய பேர் சிவலிங்கத்தை தாண்டி பிக் பேங் அப்படின்றதை தாண்டி இறைவனையே பார்த்து விட்டார்கள் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப எண்டு எதுனா இறைவன் தான் டெஸ்டினி. இறைவன் இறைவி ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடியவங்க. இப்ப அவங்க வந்து ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அவங்க வந்து ஒண்ணு கிடையாது. ஆனா ஒன்றா இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு தான் இருப்பாங்க. நம்ம வந்து ரெண்டா இருந்துகிட்டு ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. சரிங்களா? சரி. இந்த ஆதி அனாதின்னு சொல்றோம்ல, பிரபஞ்சம் அப்படின்றது இல்லாம இருக்கும்போது தான் அவங்க வந்து ஒன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு படைப்பினங்கள் வச்சு பார்க்கணும் யோசிச்சிட்டாங்கன்னா ரெண்டா தான் இருப்பாங்க. அப்ப நீங்க எண்டுக்கு போய் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சா? இல்ல, இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க யார் வேணாலும் எண்டு பிரபஞ்சத்தோட இறைவனுடைய எண்டு எதுன்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா ரெண்டா தான் தெரியுவாங்க. இறைவன் இறைவியா தான் தெரிவாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் ஒன்னாதான் தெரிஞ்சாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். ஆனா அவங்க இரண்டாகத்தான் இருக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம வரணும். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப அந்த சிவலிங்கம் அப்படின்றது சுத்த ஆரம்பிச்சோடனே பரம்பொருள் பிக் பேங் அப்படின்றது சுத்த ஆரம்பிச்சோடனே அதுல இருந்து வெளிப்பட்டது தான் ஆற்றல், எனர்ஜி. சரிங்களா? அந்த எனர்ஜியில இருந்து இறைவன் பல விஷயங்களை உருவாக்க போறாங்க. அதுதான் பிரபஞ்சமாக வெளிப்பட போகிறது. இன்னும் பிரபஞ்சம் உருவாகல. பிரபஞ்சம் உருவாகக்கூடிய மூலப்பொருளை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. சிவலிங்கம் பரம்பொருள். பரம்பொருளை கொண்டுதான் அடுத்து பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உருவாக்க போறாங்க. இன்னும் அணுவே உருவாகல. அணுவெல்லாம் அந்த சிவலிங்கத்துல இருந்து இப்ப வந்து உருவாக போகுது. அப்ப இது வரைக்கும் எதை கொண்டு? ஆற்றலை கொண்டு. அந்த பரம்பொருள் என்னும் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை கொண்டு இறைவன் இறைவி சேர்ந்து தாண்டவ நடனங்கள் புரிஞ்சு இனிதான் அணு அப்படின்றதே உருவாக்க போறாங்க. அதுல இருந்துதான் ஒவ்வொரு அணுவா ஒன்று சேர்ந்து பிரம்மாண்ட பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், கோள்கள் எல்லாமே, கேலக்சி எல்லாமே வெளிப்பட போகுது. அந்த கதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் அன்பே சிவம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். அன்பே சிவம்,
பிரபஞ்சத்தை படைத்த வரலாறு என்பதை தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் அணுவிலிருந்து எப்படி எல்லாமே வந்துச்சு, அணு எப்படி உருவாச்சு என்பதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்று கூறி, அப்போ சிவலிங்கத்தை கும்பிட்டா இறைவனை நம்ம போய் அடைந்து விடலாம். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த கதைக்கெல்லாம் அடுத்து அதுக்கப்புறம் தான் ஆத்மா இதெல்லாம் வந்து வரப்போகுது. சரிங்களா? சரி, அந்த கதையெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். நம சிவாய நம சிவாய நம சிவாய.